முதலமைச்சர் அவர்கள்தான் ஒருவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார். அவர் வெற்றி பெற்று அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் மாற்று அணிக்கு சென்று பதவி இழந்து மீண்டும் அரவக்குறிச்சியில் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். இந்த 4 இடைத்தேர்தல்களிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கூட்டணி கட்சியினுடைய ஒத்துழைப்போடு செயல்பட்டு 4 தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அரவக்குறிச்சி தொகுதி என்பதை நாங்கள் நிரூபிப்போம். ஏனென்று சொன்னால் இதே தொகுதியில் போட்டியிடுகின்ற செந்தில்நாதன் KC பழனிசாமியிடம் தோல்வியடைந்த பொழுது யாரால் அந்த தோல்வி ஏற்பட்டது என்பது தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். அதே போல இந்த தேர்தலில் அவரால் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒருவர் மீண்டும் தோற்கடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் 50,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அரவக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்று இந்த வெற்றி கட்டி கனியை தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் மற்றும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவருடைய பொற்பாதங்களிலே சமர்ப்பிப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த போட்டியை எப்படி நீங்கள் போட்டியில் நாங்கள் தான் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டேன். இது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. யாரால் வஞ்சகம் செய்து தோற்கடிக்கப்பட்டாரோ அவரையே களத்தில் நேரில் சந்தித்து நாங்கள் வீழ்த்தப் போகிறோம்.